பாருங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோன்னே ஜென்ரலாக என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, என்ன எழுதியிருக்கீங்க ஆன்சர்ல? வாட் ஹேவ் யூ ரிட்டன் இன் த ஆன்சர்ஸ்? இல்லை ஜென்ரலாக என்ன இல்லை கண்டென்ட் என்ன எழுதியிருக்கீங்க? ஜென்ரலாக என்ன எழுதியிருப்பீங்க? எதை பற்றியெல்லாம் எழுதுவீங்க? ட்ரைனேஜ் பற்றி எழுதுவோம், அதுக்கப்புறம் சிட்டாடல் பற்றி எழுதுவோம், அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கீங்க? வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி எழுதியிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே எழுதியிருப்பீங்க கரெக்டாக. பரியல்ஸ் பற்றி எழுதியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது தட் மிஸ்டேக் யூ ஷுட் நாட் டூ. ஏன்னா என்ன ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காங்க, ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் கல்ச்சர். இது ரெண்டு தான் உங்களோட கொஸ்டின். இதுதான் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின். உங்ககிட்ட பில்டிங்ஸை பற்றி கேட்கல, ஆர்ட்டை பற்றி கேட்கல, ஆர்கிடெக்சரை பற்றி கேட்கல, எதுவுமே கேட்கல. ரெண்டு விஷயம் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரிலீஜியஸ் பிலீவ் அண்ட். ஸோ ரிலீஜியஸ் பிலீவ் எதை பிலீவ் பண்ணாங்க அவங்க? எப்படி கொஸ்டின் டீகோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே என்ன பண்ணுவேன்? கீவேர்ட்ஸ் ரெண்டு என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன? ரிலீஜியஸ் பிலீவ். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன? கல்ச்சர். ஸோ ரிலீஜியஸ் பிலீவ்ஸ் என்ன, அதோட கோர் என்ன உங்களோடது? வாட் இஸ் த கோர் ரிலீஜியஸ் பிலீவ்? வாட் டிட் தே வர்ஷிப்? சொல்லுங்க கரெக்டா. நேச்சர். இப்போ நேச்சுரல் வர்ஷிப். இப்போ நேச்சுரல் வர்ஷிப் சரிங்களா. இதை சுற்றி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்சர் எழுதணும். எதெல்லாம் வர்ஷிப் பண்ணாங்க? டிட் தே ஹேட் ரிச்சுவலிஸ்டிக் ப்ராக்டிஸ்? காளிபங்கன் லோத்தல்லாம் என்ன கிடைச்சது? ஃபயர் ஆல்டர்ஸ் கிடைச்சது. அப்போ ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு சார். How was the position of women in that particular religious இதில்? ஹையாக இருந்துச்சு. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா ஃபிகரின் கிடச்சிது. உமன் ஃபிகரின் வந்து நிறையா கிடச்சிது. டெரகோட்டா ஃபிகரின்லாம் நிறையா அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உமன் பற்றி எழுதணும். உமன் காட்ஸ். அப்புறம் நேச்சுரல் வர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறீங்க? அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் ட்ரீ, சீல்ஸ், அதில் இருக்கக்கூடிய வச்சு பசுபதிநாத் கல்ச்சர், அதுக்கப்புறம் ட்ரீஸ் அக்கா வந்து பண்ணியிருக்காங்க, அனிமல் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஹேஸ் டு பி ரிட்டன் அரவுண்ட் திஸ் பர்டிகுலர் நேச்சுரல் வர்ஷிப். நேச்சுரல் வர்ஷிப் இதுதான் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அவங்க பண்ணது. ஸோ திஸ் யூ ஹவ் டு மேக் அ மைண்ட் மேப் மேக் பண்ணிட்டு அப்புறமா எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 5-6 பாயிண்ட் கிடைச்சிடும். அடுத்தது பாருங்க, கல்ச்சர். கல்ச்சர்னா எதை பற்றி கேட்குறாங்க? டூல்ஸ் வாட் டிட் தே யூஸ், ஆர்னமெண்ட்ஸ் வாட் டிட் தே வேர், ட்ரெஸ்ஸஸ் ஹவு டிட் தே வியர். இதுதான் கல்ச்சர். கல்ச்சரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னென்ன? லாங்குவேஜ், அட்டையர்ஸ், ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாத்ஸு, இதெல்லாம் தான் வந்துட்டு கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ உங்களோட கல்ச்சர் என்னன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க? வாட் ஆர் த திங்ஸ் யூ வில் டெல். வாட் கல்ச்சர் டு யூ ஃபாலோ அப்படின்னு கேட்டால் என்ன எதை பற்றியெல்லாம் பேசுவீங்க? ஃபுட்டை பற்றி பேசுவீங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுவீங்க? வேறு என்ன பேசுவீங்க? உங்கள் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி பேசுவீங்க. வேறு என்ன பேசுவீங்க? உங்கள் ட்ரெஸ் எப்படி பண்ணுறீங்கிறத பற்றி பேசுவீங்க. உங்கள் லாங்குவேஜ் பற்றி பேசுவீங்க. ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு இதெல்லாம் தான். அப்போ அதை பற்றியெல்லாம் பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிலீஜியஸ் பாருங்கள், நேச்சர் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, மதர் காடஸ் ஃபிகர்ன்னு இருந்திருக்கு, ஃபர்டிலிட்டி கல்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்க. ஃபர்டிலிட்டி கல்ட்னா உங்கள் என்சிஆர்டியில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க என்ன வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க? யோனி வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. யோனி வர்ஷிப் சரிங்களா. யோனி வர்ஷிப். யோனி வர்ஷிப்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்து வர்ஷிப் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் சரிங்களா. மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ஃபேலஸ் அண்ட் யோனி வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. எங்கே அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதை தான் என்ன சொல்கிறாங்க? ஃபர்டிலிட்டி கல்ட் அப்படின்னு சொல்லி. டேவன்சி கோட் பார்த்துருக்கீங்களா? டேவன்சி கோட்னு ஒரு படம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையா? அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். டேவன்சி கோட்ல சொல்லுவாங்க, ஆக்சுவலி இந்த யோனி வர்ஷிப் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேலை வந்து வர்ஷிப் பண்ணுறது யோனியன் ஃபேலஸ்ன்னு சொல்லுவாங்க. யோனினா வந்து விமன் ரீப்ரொடக்டிவ், ஃபேலஸ் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் உயிர் உருவாகுது அப்படிங்கிற காரணத்தினால ஏன்ஷியன்ட்ல எல்லா கல்ச்சர்லையுமே வந்துட்டு யோனி அண்ட் ஃபேலஸ் வர்ஷிப் இருந்திருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க என்சிஆர்டியில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க யோனி வர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சாப்டர் முடிஞ்ச உடனே. அடுத்தது பாருங்க, புரோட்டோ சிவா பசுபதிநாத் ஃபிகரை வந்துட்டு என்ன பண்றாங்க? டைட்டிஸா வர்ஷிப் பண்றாங்க. இதுக்கும் நேச்சருக்கு என்ன சம்பந்தம்? பசுபதிநாத்னா என்ன?
பசு பத்தினா என்ன? பசுன்னா என்ன? பசுன்னா என்னங்க? மாடு. பசுனா எல்லா மில்கிங் அனிமல்ஸையும் நம்ம பசுன்னு தான் சொல்லுவோம். பத்தினா என்ன? ஒய்ஃப் இல்லை, ஹஸ்பண்ட் ஆக்சுவலி. ஆனால் இங்கே பத்தினா வந்துட்டு சம்படி ஹூ ஓன்ஸ் அப்படின்னா, அப்போ பசு பத்தினா என்ன? காட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி. சரிங்களா? காட் ஆஃப் அனிமல்ஸ். அவரை சுற்றி என்ன இருக்கும்? அனிமல்ஸ் இருக்கும், மரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது தே ஹேவ் வர்ஷிப்ட் த நேச்சர். பீப்புள், அப்புறம் வந்து புல், எலிஃபண்ட், டைகர் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வீட்டில் போயிட்டு பாருங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாம்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு சீல்ஸாக இருந்தாலும் சரி, எந்த அனிமல்ஸ் இருந்துச்சு, எந்தெந்த அனிமல்ஸ் இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ப்ரிலிம்ஸ்ல வந்திருக்கு. அடுத்தது ரிச்சுவலைஸ் சிம்பிள் பாருங்க. ஃபயர் ஆல்டர்ஸ் பார்த்தோம். யூனிகான் அண்ட் புல் மோட்டிவ்ஸ் இருந்திருக்கு சீல்ஸ்ல. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா டோட்டமிக் ஆர் சிம்பாலிக் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டமிக்னா ஒன்றும் இல்லை, சில இயற்கையான விஷயங்களை தெய்வீகமாக பார்க்குறோம். டு சி நேச்சர் அஸ் டிவைன், அதுதான் டோட்டமிக். சரிங்களா? இது வந்து நம்ம ஆப்பிரிக்கன் கல்ச்சரில் வரக்கூடிய வேர்டு. டோட்டமிக்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை சிம்பாலிக் ரிலீஜியன் சொன்னாலும் சரி, எவ்ரி திங் இஸ் ஒன் அண்ட் த சேம். வாட் தே வுட் டூ இஸ் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு சிம்பிள் கொடுத்து அதை வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. சிம்பாலிக் பிலீஃப். அடுத்து பாருங்க, இந்த ஃபேலிக் நான் சொன்னேன் இல்லையா, லிங்கா அண்ட் யோனி ஷேப்டு ஆப்ஜெக்ட் சஜஸ்ட் ஃபெர்டிலிட்டி சிம்பாலிசம். சரியா? ஸோ இதை ரெண்டும் நோட் பண்ணி வச்சு. இப்போ வாட்டர் அண்ட் பியூரிஃபிகேஷன், கிரேட் பாத் இருக்கு மஹஞ்சதாரோல. ஸோ இதில் என்னன்னா, இது ஹிந்து ட்ரெடிஷனோட புரோட்டோவா இருக்கலாம். முக்கியமான வார்த்தை என்ன? பாசிபிளி. யூ ஆர் நாட் ஷுர், பாசிபிளி. சரிங்களா? பரியல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விதமான பரியல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஹியூமினேஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஹியூமினேஷன்னா தட் இஸ் அ போஸ்டர் இன் விச் ஜென்ரலி வி பரி த பீப்புள். எப்படின்னா கை காலெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு தலையை வந்து டில்ட் பண்ணி புதைக்கிறது தான் இன்ஹியூமினேஷன். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம பண்ணுறது. ஃப்ராக்ஷனல் பரியல் என்ன பண்ணுவாங்கன்னா, டெட் பாடியை தூக்கி காட்டில் போட்டுருவாங்க. அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போக மிச்சம் இருக்கிறத பரி பண்ணுவாங்க. ஃப்ராக்ஷனல் பரியல். சரிங்களா? அதுதான் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பரியல் பண்ணியிருக்காங்க. கிரிமேஷனும் பண்ணியிருக்காங்க. கிரிமேஷன் என்ன தெரியல? கிரிமேஷன் என்ன? எரிச்சிருவாங்க. மூணுமே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து கிரேவ் குட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாட்ரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆஃப்டர் லைஃப்பை வந்து அவங்க நம்புறாங்க. இவங்க வந்து பேய் பிசாசில் நம்பிக்கை வச்சிருந்தாங்களா? எப்படி சொல்றீங்க? அவங்க ஆம்புலெட் போட்டிருப்பாங்க, தாயத்து கட்டியிருப்பாங்க. அதனால வந்துட்டு தே பிலீவ்ட் இன் ஸ்பிரிட்ஸ். அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? எழுதிட்டே போகலாம். இதெல்லாம் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் என்ன சொல்றது, கட்டுரையாக எழுதலாம், 5-6 பேஜுக்கு எழுதலாம். பட் நான் எவ்வளோ ஞாபகம் வருதோ அதை நம்ம எழுதுறோம், அவ்வளோதான். சரிங்களா? கம்ப்ளீட்டாக எழுத முடியாது. அப்புறம் கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ல அர்பன் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ மொஹஞ்சதாரோ இந்த மாதிரி இது வந்து ஒரு அர்பன் பிளானிங்ல இருக்கு. ஸோ வீடு கட்டுறது அதெல்லாமே கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் தான். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பாருங்க, டான்சிங் கேர்ள் எழுதணும். சன்ஹூதாரோல பீடு மேக்கிங் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு பாருங்க. பாட்ரி வந்துருச்சு. பாட்ரி இருந்தால் என்ன அர்த்தம்? சர்ப்ளஸ் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு. அக்ரிகல்ச்சர் பண்ணல அவங்க. ஏன் அந்த அர்பன் சிட்டின்னு சொல்றோம், அர்பன் கல்ச்சர்னு சொல்றோம்? வாட் இஸ் த ரீசன்? ஏதாவது இது இருக்கா, பெஞ்ச் மார்க் இருக்கா? எதை பேஸ் பண்ணி அதை அர்பன் சொல்றோம்? எல்லாரும் சொல்றாங்க சார், நம்மளும் சொல்றோம். ஏன் ரூரல் டவுன் பிளானிங் பண்ண மாட்டாங்களா? ஒரு வீட்டு மேல இன்னொரு வீடு கட்டிருப்பாங்களா? சரி, அர்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ண மாட்டாங்க. நோ பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. அதை தான் அர்பன் சொல்லுவோம். கரெக்டா? இன்னைக்குமே அர்பன் ரூரல் எப்படி பிரிக்கிறோம்? மேக்ஸிமம் பீப்புள் இன்டெலிஜென்ட் இன் அக்ரிகல்ச்சர் பிரைமரி ஆக்டிவிட்டியாக இருந்தால் அது ரூரல் ஏரியா. மேக்ஸிமம் பீப்புள் இன்டெலிஜென்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆர் ஐடி அப்படி இருந்தால், அதாவது சர்வீஸாக இருந்தால் அர்பன் ஏரியா. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் வந்து அர்பன் ஏரியான்னு சொல்கிறீங்க, எங்கே பார்க்குறீங்களா அக்ரிகல்ச்சர்? கண்ணுக்கு பட எங்கே? ஸோ அப்படி இருக்கும்போது லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வில் பி இன்டெலிஜென்ட் இன் அக்ரிகல்ச்சர். அப்போ பிரைமரி செக்டார் அக்ரிகல்ச்சர்னு சொல்ல வரல, எனி பிரைமரி செக்டார். மாடு மேய்க்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பண்ணி வளர்க்குறதா இருந்தாலும் சரி, எவ்ரி திங், கோழி வளர்க்குறதா இருந்தாலும் சரி, எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் பிரைமரி செக்டார். ஸோ அதனால தான் இது அர்பன் சொல்கிறோம். ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட் பாருங்க, இது ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா, காட்டன் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எங்கே வந்து எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் வேர்ல்ட்ஸ் ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ்.
கோல்டு ஜுவல்லரி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, சில்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க, விச் மெட்டல் வாஸ் நாட் இன் யூஸ் தேர், அயன் கிடையாது. சரிங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அயன் வந்ததுனால இப்போ இந்தியா இருக்குன்னா, இப்போ இந்தியா எப்படி இருக்குன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எங்க நடக்குது, இந்த இடத்துல நடக்குது. கரெக்டா, இந்த இடத்துல அப்ப என்ன நடந்துட்டு இருந்துச்சு, உத்தரப்பிரதேஷ், பெங்கால், வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், இதுவுமே ஒரு ஃபர்டைலான ரீஜன் தானே. பட் இங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு, இங்க ஒண்ணுமே நடக்கல, ஃபுல்லாமே வந்து ரொம்ப அடர்ந்த காடா தான் இருந்துச்சு. ஸோ வென் தே ஃபவுண்ட் அவுட் அயனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் தே ஹேட் இனஃப் டூல்ஸ் டு ஆக்சுவலி கிளியர் திஸ் ஃபாரஸ்ட். அப்புறமா தான் என்ன பண்றாங்க, கங்கா வேலிக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ல இருந்து கங்காக்கு மூவ் ஆகி வராங்க. எப்படி அவங்களால வர முடிஞ்சுது, தே ஹேட் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அயன் ஏஜ்ல தான் என்ன ஆகும், கங்கா வேலி பாப்புலேட் ஆகும். அது கெட்டிங் த பாயிண்ட். இது ரொம்ப முக்கியம், அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, ஞாபகம். லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் என்ன, அன்டிஸ்கிரைப்ட், இது வரைக்கும் பண்ணல. இதை பாஸ்ட்ரோஃபிரிடான்னு சொல்லுவாங்க, அது இங்க எழுதல. பாஸ்ட்ரோஃபிரிடான்னா என்னன்னா, என்ன அர்த்தம், பாஸ்ட்ரோஃபிரிடான்னா ரைட் டு லெஃப்ட், நம்ம அப்படிதான் எழுதுறோம். வாட் இஸ் பாஸ்ட்ரோஃபிரிடான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்சிஆர்டி படிக்கணும், எல்லாமே என்சிஆர்டி எழுதுறோம். என்சிஆர்டி படிச்சாலே பாதி மெயின் சென்ஸ் எழுதிடலாம். எப்படி எழுதுவாங்கன்னா, இப்படி எழுதுவாங்க, அடுத்த லைன் இப்படி எழுதுவாங்க, அடுத்த லைன் இப்படி எழுதுவாங்க, அடுத்த லைன் இப்படி எழுதுவாங்க, இப்படி. இதுதான் போஸ்டர். ரைட் டு லெஃப்ட் எழுத மாட்டாங்க, உருது மாதிரி லெஃப்ட் டு ரைட் எழுத மாட்டாங்க. ரைட் டு லெஃப்ட் ஒரு லைன் எழுதுவாங்க, அப்புறம் திருப்பியும் லெஃப்ட் ரைட் எழுதுவாங்க, அப்புறம் ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க, லெஃப்ட் ரைட். சரிங்களா, ஸோ இதுதான் உங்களோட ஸ்கிரிப்ட். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, நீங்க இப்போ எழுதிட்டே போறீங்க. இப்போ வந்து ஹை, ஹவ், ஆர், யூன்னு எழுத போறீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல சின்னது பண்ணிடுவாங்க கடைசி வேர்டை. அந்த சென்டென்ஸ் முடிக்கணுங்கிறக்காக என்ன பண்ணுவீங்க, இந்த லாஸ்ட் வேர்டை சின்னது பண்ணிடுவீங்க. இதுல எப்படி கிடைச்சிருக்குன்னா, ஸ்கிரிப்ட்ல இந்த வேர்டு சின்னதாகவும், அதே மாதிரி இந்த வேர்டு சின்னதாகவும், இந்த வேர்டு சின்னதாகவும், இந்த வேர்டு சின்னதாகவும். நீங்க எழுத போகும்போதே பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு பெருசா இருக்கும், லாஸ்ட் வேர்டு சின்னதாக போயிடும். நீங்க எழுதிருக்கிறதே இப்போ பாருங்க அப்படிதான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரியான ஸ்டைலில் தான் எழுதுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் டீசைஃபர் பண்ணல. சிம்பாலிக் இன் நேச்சர், சைனீஸ் எழுதுறாங்களே அந்த மாதிரி சிம்பாலிக் இன் நேச்சர். அடுத்தது பாருங்க, ட்ரேட் அண்ட் எக்கானமின்னா போத் இன்டர்னல் ட்ரேட் இருந்திருக்கு, எக்ஸ்டர்னல் ட்ரேட் இருந்திருக்கு. ஸோ இன்டர்னல் ட்ரேடுக்கான இதெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா, அந்த சாஃபயர் ஸ்டோன், ப்ளூ ஸ்டோன்லாம் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான்லாம் இந்த என்ன பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மெசபோட்டோமியா, ஓமன், இங்கெல்லாம் வந்துட்டு லோத்தல்ல போய் நிறைய எவிடன்சஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஓட்டோமன் காயின்ஸ் அதெல்லாமே இங்க கிடைக்கும். ஸோ அப்படி இருக்க போகும்போது இன்டர்னல் ட்ரேட்ஸும் இருந்திருக்கு, எக்ஸ்டர்னல் ட்ரேடும் இருந்திருக்கு. இதை எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்க, எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்க? ஸோ கன்க்ளூஷன் பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து நான் சென்னையில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, சாட் ஜிபிடியில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த தப்பு பண்ணிடாதீங்க. அது பண்ணிங்கன்னா அவங்களால கடைசி வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் வந்து வித்தவுட் நோயிங் த கொஸ்டின் எழுத முடியாது. நீங்கள் ஐவிசிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஐவிசியை புரட்டி போட்டு உங்களோட ஓன் ஆன்சரை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா இல்லை ஜெமினியில் போட்டிங்கன்னா சூப்பரான ஆன்சர் வரும். பட் இந்த கொஸ்டின் தான் வரணுங்கிற அவசியம் இல்லைல்ல. எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு யூ ஹேவ் டு பி ரெடி. ஐ கெட்டிங் த பாயிண்ட்ஸ். அப்படி இருக்க போகும்போது யூ ஷுட் நாட் யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட் நவ். இன்னைக்கு இப்போ வந்து அது டைம் கிடையாது. மேபி டவுன் த லைன் பண்ணலாம். பட் இப்போ வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஏன்னா நீங்கள் எழுத தான் போகிறீங்க ஆன்சர்ஸை. ஸோ வி கீப் தட் இன் மைண்ட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்ன பிளெண்ட் பண்ணுங்க, ஃபெர்டிலிட்டி கல்ட், நேச்சுரல் வர்ஷிப் அண்ட் சிம்பாலிக் ரிச்சுவல்ஸ். இதோட பிளெண்டு தான் வந்து அதான் எழுதியிருக்கோம் ஆன்சரில். ஆன்சரில் எதை பற்றி எழுதியிருக்கோம், நேச்சுரல் வர்ஷிப் பற்றி எழுதணும், அதுக்கப்புறமா ஃபெர்டிலிட்டி கல்ட்டை பற்றி எழுதணும், அதுக்கப்புறமா சிம்பாலிக் ரிச்சுவல்ஸை பற்றி எழுதணும், சிம்பாலிசம்ஸை பற்றி எழுதணும். ஸோ அதை வந்து இங்கே எழுதிட்டு இட்ஸ் கல்ச்சரல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அர்பன் பிளானிங், அச்சீவ்மெண்ட் இன் கல்ச்சரல் பிளானிங், கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் ட்ரேடு, இதெல்லாம் எழுதிட்டு வாட் எவர் யூ ஹவ் ரிட்டன் இன் த ஆன்சர் யூ ஷுட் ரைட் இட் இன் அ ப்ரிசைஸ் வே டு கன்க்ளூட். இந்த கன்க்ளூஷன் இன்ட்ரடக்ஷன் வந்து நீங்கள் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க டெஃபினட்டாக. இந்த 20 டெஸ்ட்டுமே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நேக் தெரிஞ்சிடும். ஒன்ஸ் அந்த நேக் தெரிஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, எனி ஃபைன் டே யூ கேன் கெட் அப் அண்ட் ரைட் அன் ஆன்சர். ஸோ தட் வி கேன் ஆக்சுவலி மேக் இட். ஸோ பட் ஒன்லி கமிட்மெண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ இஸ்
ரைட் ஆல் த டெஸ்ட். எல்லா டெஸ்ட் போன வீக்கும் இதான் சொன்னேன், யாரும் வரல. பட் எல்லா டெஸ்ட்டும் எழுதுனீங்கன்னா டெஃபினெட்லி கிளியர் பண்ணணும் தானே எல்லாத்துக்கும். ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணணும் யாராவது வந்திருக்கீங்களா? அப்படி இல்லை, சர்வீஸ் வாங்கணும் தானே. அப்போ இதை யூ ஹவ் டு சம் வேர் யூ ஹவ் டு டூ இட். எப்பாச்சும் இதை பண்ணி தானே ஆகணும் லைஃப்பில். ஸோ அதை இப்போ பண்ணிவிடுங்க, சீக்கிரமாக கிளியர் பண்ணிடலாம்.